Firstly, I want to apologize everyone for being late. Sorry. Chennai traffic. And thank you so much. I love putting patience. Thank you so much. In one Monday trailer release action. ரொம்ப எக்ஸைட்மெண்ட் அண்ட் ரொம்ப கிராட்டிடியூடோட இங்கே நின்றுட்டுருக்கேன். ஏன்னா இந்த ஃபிலிம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா எங்கள் தரையில் சினிமாட்டோகிராஃபர் வெற்றி சார் வந்து ஒரு நல்ல சப்ஜெக்ட் இருக்குது கேளுங்க அப்படின்னு சொன்னார். நான் யூஸ்வலி ஒரு படத்தை டைரக்டர் மீட் பண்ண முன்னாடி ஒரு பிச் டெக் சினாப்சிஸ் எல்லாமே பார்த்துட்டு நல்லா பிடிச்சிருந்தா வந்து கேட்பேன். ஒரு பிளான் மைண்டோட குறைகள் சார் மீட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 hours நரேஷன் கொடுத்துருக்காரு. டைலாக் டு டைலாக் எவ்ரிதிங் ஒரு ஸ்கிரிப்ட் போயே வந்து உட்காந்துட்டு நரேஷன் கொடுத்துருக்காரு. படம் ஒரு 2 hours படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அண்ட் நரேஷன் முடிச்சதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு பயம், சேம் டைம் கண்டிப்பாக இந்த படம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஃபீலிங். I was meant to do this film. அதனால I met Govindan sir அப்படின்னு நினைச்சிருக்கேன். This film is very very special to me. ஏன்னா நிறைய நாளுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு ஸ்பார்க், எனக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட், எனக்குள்ள ஒரு பயம். ஆக்சுவலி போகிற முன்னாடி வந்து அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஆர்டிஸ்டுக்கு இருக்கும். அண்ட் ஒரு ஆர்டிஸ்டுக்கு அவங்களோட இமேஜ் வந்து பிரேக் பண்ணுற மாதிரி கேரக்டர்ஸ் ஒரு சில படத்துல தான் நடக்கும். கண்டிப்பாக எனக்கு மங்கையில் நடக்கும்னு நான் நம்புகிறேன். எனக்கு எல்லாருக்கும் from bottom of my heart thank you so much. எல்லாரோட சப்போர்ட்னால இந்த ஃபிலிம் அது it happened. Especially Govindan sir, thank you so much. ஒரு பெரிய டைரக்டர் அவர் ஃபிலிம்க்கு அப்புறம் அவரோட ஃபர்ஸ்ட் படத்தில் நான் வந்து நடிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். சார் எப்படின்னா ஒரு ப்ரொடியூசர் பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிச்சுட்டு ப்ரொடியூசர் பணம் நம்மளோட பணம் அப்படின்னு நினைச்சிட்டு அவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக வந்து படம் எடுத்துக்காரு. அண்ட் இது ப்ரொடியூசரும் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு ட்ராவல் சப்ஜெக்ட். ஒரு ஸ்கெடியூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி ஒரு 2-3 ஸ்கெடியூல்ஸில் வந்து படம் பண்ணால் வந்து அந்த எசன்ஸ் போயிடும், அந்த ஃப்ளோ போயிடும், கன்சிடரி பிரச்சனைகள் நிறைய வந்துடும். அதெல்லாம் யோசிச்சுட்டு ஒரே சிங்கிள் ஸ்கெடியூலில் வந்து படம் முடிச்சுட்டாரு. இட் வாஸ் பாசிபிள் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஜாஃபர் சார். தேங்க்யூ ஸோ மச் ஜாஃபர் சார். எங்களுக்கு எல்லாருக்கும் வந்து எந்த ப்ராப்ளம் வராமல் ஒரு சிங்கிள் ஸ்கெடியூலில் எல்லா டெக்னீஷியன்ஸும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற மாதிரி எல்லாரும் பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் அவங்க 2 பேரோட பாண்டிங் பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்கும். ப்ரொடியூசருக்காக இன்னும் நிறைய செய்யணும், அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து இவங்க யோசிச்சுப்பாங்க. ப்ரொடியூசர் சார் வந்து இவங்க நல்ல குவாலிட்டியான ஃபிலிம் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கரெக்டாக வந்து ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் சேரணும். ஸோ எந்த விஷயத்துலையும் வந்து நம்ம வந்து எங்கேயும் குறைய வந்து காமிக்கக்கூடாது அப்படின்னு எங்கள் ப்ரொடியூசர் சார் வந்து பேர் அவ்வளோ அழகான ஒரு பாண்டிங். And it's a cool for me to meet these genuine people. And Rushi, வந்து காரோக்கிட்டே வந்து நடிக்கணும். அவங்களுக்கு டபுள் டாஸ்க் என்ன விட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் சிவன் பண்ணும்போதெல்லாம் வந்து 3 days அந்த சாங் லலிதா மாஸ்டர் ஒரு பண்ணும்போது அவ்வளோ ஜாலியாக இருந்தது, வைப்ரண்ட்டாக ஆயிடுச்சு. அதில் அந்த போர்ஷன் மட்டும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு பண்ணியிருக்கோம். அண்ட் எங்கள் ஸ்டாஃப்ஸ் இருக்கு, மியூசிக் டைரக்டர், டீச்சர்ஸ் இருக்கு, எல்லாருக்கும் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபிலிம் வந்து எடுத்துருக்கோன்னு ஒரு ஹாப்பினஸோட இன்னைக்கு வந்து எல்லாரும் இருக்கும். அண்ட் நல்ல ஃபிலிம்ஸ் எப்போவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. ப்ரெசன்ட் மீடியா ப்ளீஸ், இட்ஸ் வெரி குட் ஃபிலிம். உங்கள் எல்லாரோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. சார் தேங்க்யூ ஸோ மச். சார் படம் பார்த்துட்டாரு. கண்டிப்பாக இந்த ஃபிலிம் வந்து எல்லாருக்கும் போய் சேரணுன்றது அவரே வந்துட்டு இன்னைக்கு வந்து ஸ்பீச் எல்லாம் கொடுத்துருக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்த படம் பேர் என்ன உங்களுக்கு லேபிளா இருக்கா அப்படிங்கிறது? இது இங்க லேபிள்ன்றது வந்து நாம கொடுக்கறது தான் லேபிள். இப்போ நீங்க படம் பார்த்துட்டு அவங்க வந்து எப்பவுமே எல்லாத்துக்கும் ஒரு 2.0 வருஷம் இருக்கு இல்லையா? ஸோ கையெல்லாம் இருக்கவங்க இந்த படத்துக்கு அப்புறம் மங்கையானதே மாறுவாங்க. நீங்க எழுதி உங்களோட பத்திரிகை சகோதரர்கள் எழுதினாங்கன்னா அவங்க மங்கை ஆனந்தையாக மாறக்கூடும்.
கண்டிப்பாக புரியும் சார். டேரக்டர் சார், இதில் வந்து பேரே மங்கைன்னு வச்சுக்கிங்க. எங்களை மாதிரி ஆண்கள்லாம் கொஞ்சம் சின்னதாக கோபம் வராதா உங்கள? சார் எப்படி சார் நம்ம அம்மா மேலே எப்படி சார் நம்ம போகிறோம், நம்ம மனைவி மேலே நம்ம மகன் மேலே சார் போகிறோம். அது எப்படி சார் எனக்கு புரியல கேள்வி புரியுது. ஏற்கனவே 30% அதே கொஞ்சம் படாதப்பா போடுறோம். சரி, சினிமாவும் அவங்க சப்போர்ட்டாக போனாங்க. இல்லை கருத்து இதில் நீங்கள் இப்போ வந்தீங்களா ஃபஸ்ட்டே இருந்தீங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நண்பர் மங்கையர் பத்திரிகை கேள்வி கேட்கும்போது இது எதை பற்றிய பதிவு சொல்லும்போது பெண்களை பற்றி ஆண்களின் பார்வை தான் சொல்லியிருக்காரு. அதனால நீங்க ஆண்கள் வந்துடலாம் தைரியமா நம்ப வேணும். சொல்லணும்னா இந்த படத்தில் நீங்கள் கேட்டதுக்காக சொல்லுறேன். இந்த 2 கேரக்டர்ஸ் மெயினாக வந்து இந்த 2 கேரக்டர்ஸ் தான் நான் உதவி பண்ணுறேன். மங்கை அண்ட் ஆதவன் ஹீரோ கேரக்டர். இந்த மங்கை கேரக்டரோட ஆதவன் கேரக்டர் தான் வந்து அதுக்கான கேரக்டர்ஸை ஆர்ட் தான் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக இருக்காது. ஆக்சுவலாக வந்து சரி ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக பார்த்தீங்கன்னாலே ஆக்சுவலாக வந்து இது வந்து ஆதவன் கேரக்டர் தான். ஸோ இப்படி இருக்கிறவங்க என்ன ஆனான் அப்படிங்கிறது தான். மங்கையாக தான் இருக்கான். பட் ஆதவன் என்ன அவனுக்கு தான் வந்து ஒரு கேரக்டர் ஆர்ட் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பெண்களை கனெக்ட் பண்ண மங்கை பெண்களை கனெக்ட் பண்ண மாதிரியே ஆண்களையும் ரொம்ப அதிகமாக கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப நம்புறேன் சார். சொல்லுங்க நீங்க சொன்னீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னீங்க. தமிழகத்துல வந்து பெண்களுக்கு நல்லாவே பாதுகாப்பு இருக்குது. நான் பாதுகாப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஆண்களோட பார்வையும் சார் கணக்கு சார் ஆண்களோட பார்வை எப்படி இருக்கு அப்படின்னா பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா வந்து நான் வந்து எப்படி சொல்றது இப்போவுமே வந்துட்டு இப்போ காந்தி சொன்ன 20 நேரத்தில் நகை வந்து இன்னைக்கு ஒரு பெண் நடுக்காலத்தில் வெளில வரலாம் அப்படின்னு தான் உண்மையாக சொல்றாங்க. இன்னைக்குமே அந்த ஒரு நிலைமை தான் சரி இருக்கு. அதை நான் வந்து மறுப்பதற்கு இல்லை. சரிங்களா? இன்னைக்கு வந்து 100% வந்து ஃபீமேல் சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் சொன்னால் என்னால் ஏற்றுக்க முடியல சார். ஏன்னா வர நியூஸாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பேப்பர் எடுத்து பார்த்தாலே வந்து அவ்வளோ நியூஸ் பெண்களுக்கு எதிரான சம்பவங்கள் வந்து இருக்குது. ரெண்டாவது அதை மட்டுமே மையப்படுத்தி இந்த படம் சார். ரொம்ப ஜனரஞ்சமாக ஒரு லவ் மூலம் ஆரம்பிச்சு ஒரு சிறு ஒரு சாதாரணமாக நினைப்போம். நம்ம ஏதாவது ஒரு போகிற போக ஒரு சின்னதாக வந்து ஒரு இது நினைப்போம். அது வந்து எப்படி ஒரு பெரும் பாதிப்பை வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஏற்படுத்துது அப்படிங்கிறத நோக்கி நடக்கும் சார். பியூரான ஒரு சினிமாவும் இருக்கும், ப்ளஸ் ஒரு திரைக்கதையாகவும் வந்து சார் சார் அதே முடிச்சுட்டு தானே வரும். ஒரே முடிச்சுட்டு வந்துடுறேன். எல்லாமே இருக்குண்ணா, எல்லாமே இருக்குண்ணா. லைஃப் சார்ஜ் சார். அது கவர்ச்சி அப்படின்னு வந்து எப்படி எனக்கு கவர்ச்சிங்கிறத நான் வந்து சொல்ல மாட்டேன். அது அந்த எப்படின்னா வேரியஸ் பெர்ஸ்பெக்டிவ் அந்த தான் நாங்கள் வந்து காட்ட முடிச்சோம். ஸோ கவர்ச்சியாக வந்து காட்டி அதன் மூலமாக சீரியல் உள்ள எழுதணும் கேட்கணும் அப்படிங்கிறதுல அந்த போஸ்டருக்குள்ள ஒரு பெயின் இருக்கிறதா வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த போஸ்டரில் வந்து ஒரு பெண்ணை அந்த பெண்ணை நம்ம வந்து கொஞ்சம் தொடர்பு படுத்தி அப்படி ஒரு நிலத்தை யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு வந்து இன்னும் அதிக வழி இருக்கும். ஸோ படம் பார்க்கும்போது அவர் முழுவதும் தெரியும். நான் கவிதா பாரதி சார் வந்து பெண் விரோத நடவடிக்கையில் இருக்காரா, பெண்களுக்கு சப்போர்ட்டா இருக்காரா? அவரே சொல்லுவார் சார். படத்துக்கு வெளியே கவிதா பாரதி சார் வந்து பெண்களுக்கு சப்போர்ட்டா இருக்காரு. எந்த படத்துலையுமே ஒரு பெண்களுக்கு சப்போர்ட்டா இருந்தது பெண்களுக்கு சப்போர்ட் மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி சார். ப்ரொடியூசர் சார் ஒரு கொஸ்டின் சார். அதாவது ஒரு பக்கம் அமீர் சார் படங்கள்லாம் பண்றீங்க, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி மங்கை இந்த மாதிரி பெண்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு படங்கள் பண்றீங்க. எப்படி பாக்குறீங்க? இது வந்து இதுல உங்களுடைய எண்ணங்கள்லாம் பூர்த்தியாகும் நினைக்கிறீங்களா, இல்லை அமீர் சார் மாதிரி படத்தில் பூர்த்தியாகும் நினைக்கிறீங்களா? அமீர் சார் மாதிரி படத்தில் வந்து எப்படி சொல்கிறதுன்னா எல்லாமே அமீர் சார் ஆல்ரெடி ஒரு பெரிய சாதனையாளர், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? சினிமாவுக்கு அவர் இனிமேல் வந்து புதுசாக எதுவும் செய்யணுன்றது ஒரு கமிட்மெண்ட். இந்த படத்துலையும் இந்த வருஷத்தில் இந்த படம் வந்தோன்னு நீங்கள் பார்ப்பீங்க. இறைவன் மிகப்பெரியன் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இந்த வருடத்தில் சிறந்த படமாக வரும்ன்ற அதிகபட்சமான நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி தான் மங்கை. இப்போ நீங்கள் கேட்குறீங்க, எப்படி கேட்குறீங்க? ஹீரோயினி ஓரியன்டல் சார் என்ன? அது ஹீரோயினி ஓரியன்டல். மங்கை டைட்டில் வச்சதுனால மங்கை ஆயிடாது. படம் வந்து பார்க்க போகும்போது அந்த படத்தோடைய கருத்தும் கதையும் உங்களை நகர்வுலேயே உங்களுக்கு புரிஞ்சிடும். நாங்கள் அதை வந்து எப்படி சொல்கிறது
அந்த ஸ்கிரிப்டை வந்து ஸ்கிரிப்ட் ஜெயிக்குன்ற நம்பிக்கையில் தான் சினிமா எடுக்க வந்திருக்கேன். ஏன்னா என்னுடைய என் பாயிண்ட் ஆஃப் வியூ, இப்போ நான் இப்போ எடுத்த எல்லா படமே வந்து ஸ்கிரிப்ட் ஓரியன்டில் தான் படம் எடுத்திருக்கேன். இப்போ 4 படம் பண்ணியிருக்கோம். 4 படம் இப்போ இந்த மங்கையாக இருக்கட்டும், இந்திராவாக இருக்கட்டும், இன்னும் பண்ணிட்டு இருக்க இந்த 2 படமாக இருக்கும், எல்லாமே வந்து ஸ்கிரிப்டை நம்பி தான் படம் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் நான் சினிமாவுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்றது. அமீர் சார் வந்து அந்த கப்பை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவாரு. அந்த கப்பு நானா என்ன ஒரு கப்பை வின் பண்ணுன்றது தான் நான் சினிமாவுக்கு இப்போ நான் ட்ரை பண்ணுற முயற்சி. அது எந்த நடித்த படத்தில் பார்ப்போங்க எப்படின்னா அது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ கிளிக் ஆகுது. எனக்கும் ஒரு இருக்குன்னா எல்லா தொழிலையும் வெற்றி அடைஞ்சிருக்கோம். சினிமா தொழிலில் வந்து எப்படின்னா கவனமாகவும் கதையாகவும் நம்பி நம்ம கரெக்டாக வேலை பார்த்தா சினிமா இந்த ஸ்டேஜில் கொண்டு வந்து உட்கார வைக்கின்றது ஒரு பெரிய சந்தோஷம் தான். இதில் என்ன இதே சத்தியம் தேட்டரில் பிளாக் டிக்கெட் வாங்கி படம் பார்த்துருக்கோம். இதே சத்தியம் தேட்டரில் இன்னைக்கு ஸ்டேஜில் உட்காந்து பேசுகிற அளவுக்கு போனால் நம்ம இந்த சினிமா அவுட் பண்ணதுனால இந்த இடத்துக்கு வந்துருக்கோம். சரிங்களா? அவ்வளோதான். உங்களுக்கு டேரக்டர் சேர்ந்தே தான். அதாவது நீங்கள் சொல்கிற 2 பேரும் சொல்கிறத பார்த்தா இந்த மங்கை எங்களை மாதிரி ஆண்களையும் மங்கையோட கடைசியாக மாற்றிடும். அப்படிப்பட்ட படம் கண்டிப்பான முறையில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது சார். சரிங்களா? நீங்கள் அந்த படம் வந்து பார்த்துட்டு நீங்கள் திருப்பி இதே மாதிரி என்ன ஒரு ப்ரெஸ் மீட் கேட்கல அந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு அப்போ இதுக்கு உண்டானது நீங்களே சார் நீங்கள் இது பதில் சொல்லியிருக்கீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு.